டிஎன்பிசியில் சிலபஸ் வைஸ் டாபிக் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து முந்தைய ஆண்டு வினாக்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி கம்பராமாயணம், சிறுபஞ்சமூலம், ஏலாதி, திருவிடகம்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து முதுமொழி காஞ்சி பார்க்குறோம். மொத்தமாக எல்லா வினாக்களும் ஒரே இடத்துல பார்த்துடலாம். முதுமொழி காஞ்சி சார்ந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்கன்ட்டு. ஃபஸ்ட்டு கொஸ்டின், புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. முதுமொழி காஞ்சி தான். ஏன்னா இது எல்லாமே நீதி நூல் தான். நாலடியார், ஏலாதி, பழமொழி காஞ்சி, ஆனால் இது ஆனால் முதுமொழி காஞ்சியும் நீதி நூல் தான். காஞ்சி என்பது என்னது? புறப்பொருள் திணை. வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சியுமிழை பாடான்னு சொல்லி அதில் காஞ்சின்றது புறப்பொருள் திணை. ஸோ அதை புறப்பொருள் திணை தாங்கிய பெயரை நீதி நூல் எதுன்னு கேட்டால் முதுமொழி காஞ்சி. செகண்டு, மணிமொழி கோவை என்ற அடைமொழியோடு அழைக்கப்படும் நூல்கள் வந்து நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. அடுத்தது வந்து முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயருக்குன்னா அறவுரைக்கோவை. அறவுரைக்கோவை, சரிங்களா. அடுத்தது அறவுரைக்கோவை என்ன வழங்கப்படும்? அதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. முதுமொழி காஞ்சி, இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக ஆகிட்டே இருக்கு பாருங்க. அறவுரைக்கோவை என்ன அழைக்கப்படும்? முதுமொழி. அறவுரைக்கோவை என்னும் நூலில் மாற்றி கேட்டிருக்காங்க. முதுமொழி காஞ்சி உள்ள அதிகாரங்கள் கேட்காம அறவுரைக்கோவை எத்தனை அதிகாரங்கள்? 10 அதிகாரங்கள் உள்ளது. ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலி சிறந்தன்று ஒழுக்கமுடைமை இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் வந்து அறவுரைக்கோவை. அதான் முதுமொழி காஞ்சி, சரிங்களா. அறவுரைக்கோவை என அழைக்கப்படும் நூல். அடுத்த கொஸ்டின் சேம் கொஸ்டின் தான், ஆல்ரெடி கேட்டது, சரிங்களா. அடுத்தது, குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று வரும். எல்லாமே இருந்துன்னா முதுமொழி காஞ்சி தான். ஆசாரக்கோவை ஆசிரியர் பேர் கேட்டிருக்காங்க, பொறுத்துக. ஆசாரக்கோவை வந்து பெருவாயின் முள்ளியார், கார் 40 கண்ணன் கூத்தனார். முதுமொழி காஞ்சி கூடலூர் ஆசிரியர், நான்மணி கடிகை விளம்பினாகனார், சரிங்களா. அடுத்தது வந்து மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை தான். மேதையில் சிறந்தன்று. ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் என தொடரும் இடம்பெற்ற நூல் எதுனா முதுமொழி காஞ்சி. அடுத்தது, ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என கூறும் நூல் எது? முதுமொழி காஞ்சி. ஆன்சர் அதுக்கும். சிறந்தன்று வந்தாலே அதுதான் முதுமொழி காஞ்சி. இங்கே பாருங்கள், அத்தர் சிறந்தன்று எல்லாமே வருங்க பாருங்கள். ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை, வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை. அடுத்தது வந்து மேதையில் சிறந்து கற்றது மறவாமை. ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம். இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினை, நோய் இல்லாமல் வாழ்றது தான் இளமையில் சிறந்தது சொல்கிறாங்க, ஓகேங்களா. அடுத்ததும் பொறுத்துக்கு தான். களவழி 40 ஆசிரியர் களவழி 40 வந்து ஒரு புறப்பொருள், சரிங்களா. அடுத்தது முதுமொழி காஞ்சி ஒரு நிலையாமை பற்றி குறிப்பிடுது. நாலடியார் வேளாண் வேதம். ஏலாதி 6 மருந்து பொருட்களானது. உலகம் உருண்ட வடிவமானது என கூறிய முதல் தமிழ் நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா முதுமொழி காஞ்சி. உலகம் உருண்டை, இது வந்து ஜிஎஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். உலகம் உருண்டை வடிவமானது என கூறிய முதல் தமிழ் நூல் எதுன்னு கேட்டது தான் முதுமொழி காஞ்சி, சரிங்களா. அடுத்தது வந்து கீழ்காணும் கூற்றுகளில் முதுமொழி காஞ்சி குறித்த செய்திகளில் ஒரு செய்தி தவறானது, ஒன்று மட்டும் தவறானதான். சரி பார்ப்போம். இதை இயற்றியவர் கூடலுகிறார், சரியானதுங்களா. அடுத்து, தொல்காப்பியர் கூறும் அம்மை எனும் மனப்பின்பார் இப்பாடல் அடங்கும். இதுவும் தொல்காப்பியர் கூறும் அம்மை எனும் மனப்பு தான், கரெக்டு. ஆத்திச்சூடி நூல்கள் முன்னோடி எதுன்னு கேட்டிங்கன்னா முதுமொழி காஞ்சி தான். இதுவுமே சரி. ஸோ முதுமொழி ஃபஸ்ட்டு பார்ப்போம். முதுமொழி காஞ்சி என்றால் பழமொழி. முதுமொழி என்றால் பழமொழி, கரெக்டு. காஞ்சி என்றால் நிலைமை. இது பழமொழியில் நிலையாமையை குறிப்பிடுகிறது, தப்பு. பழமொழியில் நிலையாமையே தெரியாது. இந்த திணையில தான் நிலையாமை கொடுக்குது, காஞ்சி திணை, சரிங்களா. ஸோ இது வந்து ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் தவறானது, ஓகேங்களா. தேங்க்யூ.